125வது தலைப்பு 244வது துஆ துஆ மன் ஹஷிய யுஸீப ஷைஅன் பிஐனிஹி. அதாவது தண்ட கண்ணீர் மற்றவனுக்கு பற்றுமோ அப்படி நினைக்கக்கூடியவன் ஓத வேண்டிய துவா. அப்படி நினைச்சா மட்டும் நினைத்தா ஓத வேண்டிய துவா. இந்த துவா இப்னு மாஜால 3509வது இலக்கம். கிட்டத்தட்ட கண்ணூர் பற்றி மட்டுமே ஒரு 15க்கு மேற்பட்ட ஹதீஸ்கள் வருது. புகாரி முஸ்லிம் எல்லாம் சேர்த்து அதெல்லாம் இப்ப செட்டா செஞ்சுட்டாங்க. செட் தனித்தனியா முந்தி லைஃப் ஆக்கினாங்க. இப்ப பார்த்தா என்ன தனித்தனியா ஒரு ஹதீஸா வந்துகண்டே இருக்குது. கண்ணேரண்டா ஒரு கண்ணேர் சம்பந்தமாக எங்க வந்தாலும் அது அத்தனை லைஃப் ஆனது முடிச்சு. சரியா? இன்னும் நீங்க தைரியமா இருக்கலாம், எங்க வந்தாலும் அது லைஃப் தான். அதே போல குர்ஆன் வசனம் ஓதல் மாற்றப்பட்டது என்று எங்கே வந்தாலும் அது லைஃப். அது ஒரு 15 வசனம் வருது ஹதீஸ் லைஃப். சூனியம் சம்பந்தமாக அது உண்மை மாதிரியான வடிவம் எங்க வந்தாலும் லைஃப். அதான் சொல்ற என்னன்னு சொன்னா ஜும்லத்தன் முந்தி சில்லறையா எடுத்தாங்க, இப்ப என்னது மொத்தமா. சரியா? இப்படி எடுத்துட்டு போறாங்க. அதுல ஒன்றுதான் இது. இதா ரஆ அஹதுக்கும் மின் அஹீஹி அவ் மின் நஃப்ஸிஹி அவ் மின் மாலிஹி மா யுஜிபுஹு ஃபல்யதுஉ லஹு பில் பரக ஃபஇன்னல் ஐன ஹக்குன். அதாவது உங்கள் சகோதரனிடத்தில் யாருக்காவது ஒரு ஒரு ஆச்சரியப்படுத்துற மாதிரி கவர்ச்சியான ஏதாவது கண்டால் அவர் உடனே என்ன செய்யட்டும், பாரக்கல்லாஹு ஃபீக்கன்னு சொல்லட்டும். ஃபல்யதுஉ லஹு பில் பரக பாரக்கல்லாஹு ஃபீக்கன்னு சொல்ல ஃபஇன்னல் ஐன ஹக்குன். ஏன்னா கண்ணீர் உண்மையானது. நீங்க அப்படி வியந்து அவரை பார்க்கிற நேரத்தில், ஆச்சரியமா பார்க்கிற நேரத்தில் நீங்க கெட்டதை நினைக்கல, ஆனா கண்ணீர் என்னது உண்மையானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தி சுனன் இப்னு மாஜா 3509வது இலக்கத்தில் என்ன செய்கிறது வருகிறது. 3509வது இலக்கம். இது சஹீஹான செய்தி.